நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. ஸோ தேங்க்யூ சார். இந்த வகையில் முதல்ல நம்ம எடிட்டர் அவர்கள் பேசுவதற்காக அழைக்கிறோம். ஏன் ஃபர்ஸ்ட் அவரை கூப்பிட்றோன்னா, நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அவருக்கு தான் தெரியும் எது ஃபர்ஸ்ட் பேசணும், எது பேசக்கூடாது, எது வேணும், எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்றோம். சார் வெல்கம் சார். நீங்களே எடிட் பண்ணி பேசுறீங்க சார். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அக்கேனம் இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனலாகவே. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு பெரிய லேர்னிங் ஜேர்னியாக இருந்துச்சு சார்கிட்ட இருந்து. அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் டீமாக உட்கார்ந்து அருண் பாண்டியன் சார், கீர்த்தி மேம், டைரக்டர் சார், சினிமோட்டோகிராஃபர், நான் எல்லாருமே டீமாக உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல்லையும் முன்னாடி உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூலும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டப்பு, மியூசிக், மிக்ஸு, இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் என்ன என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு படத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் நேரில் இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அந்த நாலேஜை என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கீர்த்தி மேம்க்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஜூலை 4 தியேட்டர்ஸில் வருது. ஒரு நல்ல கண்டென்ட்டை படமாக பண்ணியிருக்கோம் டீம் எஃபோர்ட் போட்டு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சார் தேங்க்யூ சார். கரெக்டாக எடிட் பண்ணி பேசிட்டீங்க. நான் அடுத்தபடியாக ஸ்டன் டைரக்டர் பிசி ஸ்டன் பிரபு அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். இவர் சாருக்கு ரொம்ப பிடிச்சவர் நினைக்கிறேன். ஏன்னா சார் படம்னாலே ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. சார் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம படத்தில் ஆக்ஷன் ரொம்ப லைவாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். சாருக்கும் அதான் பிடிக்கும், அதனால் அதை பண்ணியிருக்கோம். அதே டைமில் நம்ம சார்கிட்ட எந்த ஒரு விஷயம் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு நோஸ் இது வேணாம் அப்படி சஜஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ரெடி சார். ஏன்னா சார் எல்லாத்துக்கும் ரெடி தான், அது நமக்கு எப்படியே தெரியும். இந்த படத்தில் பர்டிகுலராக கீர்த்தி மேமும் சாரும் நிறைய விஷயங்கள் நல்ல லைவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் ரொம்ப ஸ்டண்ட் வைஸாக பெரிய ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நல்ல ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீக்வன்சஸ் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண க்ரூஸ், அப்புறம் ஆக்ட்ரஸ், அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எடிட்டரோட எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் படம். இத்தனை பேரையும் அவங்க டெபியூ பண்ணுற ஒரு கட்ஸ் எங்கள் சாருக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப கைண்ட். ஆக்சுவலி ஷூட் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணோம், ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ எங்கள் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குக்கு பகத் சார், செல்வா சார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த அவுட் நல்லபடியாக எங்களுக்கு வந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் பாண்டியன் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மூவின்றனால கொஞ்சம் தயக்கம், பதட்டம் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஆப்ஸ்டக்கிள்ஸ்ன்னு பார்த்தா ஒரிசா போய் அங்கே காஸ்டியூம்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணது, அந்த கல்ச்சரோட எசன்ஸ் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அங்கே போய் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நம்ம எல்லா க்ரியேட்டிவ் டீமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வர படத்தில் எல்லா படத்துலையும் அண்ணன் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் காமெடியன் கல்கியனன் அவர்கள். அண்ணே வாங்கண்ணே.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் இல்லை அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அன்றைக்கிலேருந்து நிறைய நடித்து காமிப்பேன் சார்கிட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். விழுந்து சிரிப்பார், சம்மடா கலிக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னுப்பார். அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பாரு. சார் போனாக்கில் டே நீ என்கிட்ட நடிச்சு காமிப்பல்ல, அது மாதிரி பண்ணிக்காயிடா அப்படின்பாரு. அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன், எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தடவும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டேய் நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்கள் சார், ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா, வந்துட்டேன்டா சார், வந்துட்டேன் சார், தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்கிட்ட ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே என்னோடய படத்தோட குழுவினருக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்னோட நன்றியை அருண் பாண்டியன் சாருக்கு தான் சொல்லணும், இந்த படத்தில் என்ன ஒரு அங்கமாக வச்சதுக்கு. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார். புலன் அது கேப்டன் ஊமை விழிகள், ஊமை விழிகள். அதுதான் சாரை ஃபஸ்ட்டு நான் அதில் தான் பார்த்தது. அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன், அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்துலன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டிங்கில். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு. ஒன் ஆஃப் த என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல ஒருத்தர் அவர். ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இதில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ. இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன். ஸோ அகெயின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் இயக்குனர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஜிம்லேயே உங்கள் ஃபோட்டோ தான் சார் ஒட்டு வரான், அதான் சார். ஸோ இவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து இவரை பற்றி சொல்லணும்னா வில்லன் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் GM சுந்தர் அண்ணா. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இது வந்து என்னோடய சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் அவர் இன்ஸ்டியூட்டில், அவருக்கு எனக்கு 1 இயர் சீனியரு, நான் 1 இயர் ஜூனியரு. ஆபா சார் செட் அவரும் நடிப்பு தான் படித்தார், நானும் நடிப்பு தான் படித்தேன். ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் GM சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம். அருண் பாண்டியன் கூட எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன மீனாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது. இப்போ GM சுந்தர்னு சொன்னதே கிடையாது, எல்லாம் மீனாட்சி தான். அதனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் அருண். அதுக்கு
இப்போ கல்கி பேசின மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது, வந்துகிட்டே இருந்தது. மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நட்பின் ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன். அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு, என்னப்பா கேளுப்பா, தைரியமாக கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் டான்னு பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார். அதே மாதிரி டான்னு பேமெண்ட் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருண் பேசணுன்னா ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும், அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு. அந்த பாசத்தில் இணைஞ்சி தான் இணைந்த கைகள் மாதிரி வந்து நான் இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன். அப்போ டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், இதில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 இம்பார்ட்டண்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தேன். நான் அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வன்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அருண், அதுக்கு உதய் தேங்க்யூ. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுகிறது அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அவர் போல்டாக எப்பொழுதுமே ஒரு கன்சர்னாக கால்குலேட்டிவாக எப்போ உள்ளே வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர். பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர், நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் மேன், நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம், எப்பொழுதுமே அவங்க தான் காரணம். அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி யங்ஸ்டரு, எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சு தான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டம் வேறு. ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று நான் பார்க்கும்பொழுது அவர் வந்து பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே. அதனால் சூப்பர் அருண். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோட நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னையோட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து இன்றைக்கி கேமராமேனாக இருக்காங்க, டைரக்டரெலாம் இருக்காங்க. அதனால் வந்து பெரிய வயசானவங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இது தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணதுக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ். அண்ணே சூப்பர் அண்ணே. ஒரே நிமிஷம் எனக்கு சின்ன டவுட்ண்ணே. அண்ணே கொஞ்சம் வரீங்களாண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே உங்களோட நிறைய படம் நான் வந்து பார்த்துருக்கேண்ணே. நீங்கள் கொடுக்குற கேரக்டர்லாம் வந்து வேறு லெவல் மாசாகவே பண்ணுவீங்கண்ணே. இல்லை எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது பாட்டு காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களாண்ணே? பாட்டெல்லாம் ஒன்றும் நான் பெரிய அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை, பாடினதில்லை, காம்படிஷனில் பண்ணது கிடையாது. எல்லோரும் சொல்கிற மாதிரி சிவாஜி சாரை பார்த்து வந்தவன் தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி எஸ்வி ரங்காராவ், பாலையா அண்ணன், எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து
ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்டு அண்ட் தென் ஐ வென்ட் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அப்படி தான், பட் நான் பாடகர் இல்லை. அண்ணே சூப்பர்ண்ணே. ஆனால் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ யாருமே இப்போ வர யாருமே இப்போ இந்த கூத்துப்பற்ற எல்லாம் போகிறது கிடையாதுண்ணே. எல்லாம் பாட்டு ஷோ போகிறாங்க, சேனலில் சொல்லி தராங்க நல்லா நடிக்க சொல்லி. அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன் நான். கூத்துப்பட்டுன்னு இவர் சொல்லிட்டாரு. கூத்துப்பட்டில் நான் தான் முதல்ல ப்ரொஃபஷ்னல் மெயின் ஆக்டர். ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்ததுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் போய் கூத்துப்பட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே அமெச்சூர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர். நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன், நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முத்துசாமியோட ப்ளே, என்எஸ்டியிலேருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார், அவரோட டைரக்ட் பண்ண பிளேயில் நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. கைத்தட்டில் இருந்தது எனக்கு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணாமல் இருக்கேன். நீங்கள் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுல. எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல சரியா. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போது அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணுன்னா, பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டைலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு. ஸோ அதை பற்றி பேச முடியல. பட் ஆமாம், இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த காலத்துலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது. எவ்வளோ இன்ச்சு சார் அது? எவ்வளோ இன்ச்சு பைசப் இன்ச்சு? 22 இன்ச். அது எவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அது கிடைக்கிறதுக்குன்னு. எனக்கு மட்டும் தான் தெரியப்பட்டது, வரவே இல்லை. ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. என் ஃபேமிலி மொத்தமாக ஃபேனு. என் ஒய்ஃப் வந்து 80s இந்த இணையத கைகள் 90s நினைக்கிறேன்ல, அந்த டேப்பை போட்டு தேஞ்சு போகிற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு. எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபஸ்ட்டு என்ன 2006 or 2007 வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவரும் நடிச்சிருந்தாரு, நானும் நடித்தேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோடு இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றியிருக்கோம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும். ஐ எம் 100% ஷுவர் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த க்ரூ ஆகட்டும், எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இருக்காங்களே சார், அதனால கேட்டேன் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இவருக்கு தொடர்ந்து அடுத்தபடியாக நடிகர் பிரவீன் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ பரத் வீரராகவன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெல்லாலி சாங் என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு அது. ஸோ கார்த்திக் நேதா சார் எழுதின பாட்டில் நான் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அருண் பாண்டியன் சார், கீர்த்தி, டைரக்டர் உதய், இவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் வந்து எனக்கு சாரோடையும் கீர்த்தியோடையும் 2வது படம். அன்பிற்கினி அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணார், இந்த ஒரு ரோல் ஒன்று இருக்குது, டைரக்டர் அவர் தான், பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருந்து மொத்த டைரக்ஷன் டீம் அண்டு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் கோவிந்தராஜன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்டு பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் அக்கேனம். படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எப்பவும் போல் உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டையும் இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் மகிழ்ச்சி என்னென்னா, இந்த அக்கேனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ்
தலைப்பு வச்சுருக்காப்புல. அதற்கான விளக்கம் அவர் இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார். நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பசுமையாக நினைவு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். பிறகு இசை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ளே அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ளே ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்குது, ராக் மியூசிக் இருக்குது, இந்திய நாட்டார் இசையும் இருக்குது, இந்திய செவ்வியல் இசையும் இருக்குது. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ளே. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையாக போடாமல் கலந்து கட்டி இருக்குது. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடலில் வரிகள் அன்பன் நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு, சிறந்த பாடலாசிரியருக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமாம். அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாவுக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்படதான் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது அந்த பலாச்சொல்ல மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல, உள்ளுக்குள்ளே இனிக்க 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 அன்பாக இருக்கார் அவர். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் படத்தில் நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தரை வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது பெரும் துணிவு. அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கீர்த்தி மேம், கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நிறையா பண்ணணும் மேம், நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வனோடு நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி ஆற்றாராக போயிட்டே இருக்கட்டும். ஆமாம் மேம். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. நீங்கள் படமும் பாருங்கள். பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. ஏன்னா உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை எதிர்பார்க்கவே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காப்புல. உதய்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சக பயணியாக கலைஞனா நேர்மையோடு இன்னும் நிறைய செய்யுங்க. ஆமாம், நிறைய வாசிங்க. இது அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருண் பாண்டியன் சார், பெரிய நன்றி. ஏன்னா கார்த்திக் நேதாவும் நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த கவிஞன், பிடித்த பாடலாசிரியர். ஒரு ஒரு பாடலுக்குள்ளே ஒரு நவீன கவிதைகளை உள்ளே வைக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சக பாடலாசிரியரில் ஒருத்தர். ரீசெண்டாக 5 வண்ண பூவே எனக்கு பெரிய ஃபேன் தலைவர் நண்பா. அவ்வளோ ரகுமான் சாருக்கு நீங்கள் எழுதியிருக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய அவருக்கு எழுதணும். நீங்கள் சிறப்பாக அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த விழா நாயகன் பரத் வீரராகவன், உன்னுடைய 2வது பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரகுமான் சார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்தது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கூடிய சீக்கிரத்தில் வரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உதய் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்கிறதுல கெட்டிக்காரர். இந்த 2 பேரும் எந்த கலைஞர்களையும் வலிக்காமல் அடிக்கிறதுல அதுலேயும் கெட்டிக்காரங்க. ஸோ பாடல் வரிகளை வாங்குறதுல ரொம்ப இது இல்லைங்களே, அதாவது ஒரு நாசுக்காக சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பி. நண்பர்களாக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் பரத் சூப்பராக வரணும் அப்படிங்கிற அந்த அன்பு ரொம்ப பெருசு. இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கதையை, ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா அருண் பாண்டியன் சார். உங்களுக்கு பெரிய மனசு. இத்தனை அறிமுகங்களை கொண்டு சேர்த்ததுக்கு அவ்வளோ கட்ஸ் வேணும், அன்பு வேணும். அவ்வளோ அன்பு அவர்கிட்ட இருக்குது. முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது
நான் அவரை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உங்கள் படத்தில் நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ உங்களை நேசிச்சிருக்கேன் சார். நான் வந்து இணைந்த கைகளில் அந்த கயிறில் நீங்கள் ராம்கி சாரை போய் காப்பாற்றுவீங்களா, அதை நான் திருப்பி திருப்பி இப்பயும் பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்ருப்பேன் சார். அந்த அளவுக்கு நான் வந்து மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அந்த டைட்டிலே நான் வந்து பயங்கரமாக நான் நேசித்தது. அது என்ன வரலன்னு நினைக்கிறேன் இல்லையே சார். ஆனால் சூப்பரான டைட்டில் சாருக்காக நான் அந்த வந்து சின்ன வயசில் அப்படி இயங்கின காலங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சார் நீங்கள் ஊமை விழிகள் வந்து வெளிவரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க சார். அதையே நீங்கள் சூப்பராக கதையாக பண்ணலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ த்ரில் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சத்யம் தேட்டர் வாசல் அந்த படத்துக்கான கியூ நின்றுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்கள் கண்ணில் நான் வந்து அந்த வெற்றியை நான் பார்த்தேன் சார். அவ்வளோ ஹாப்பியாக சொன்னீங்க சார். நம்ம அந்த டைமில் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்த அந்த பரவசத்தை வந்து நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஏன் அதை நான் எங்கே அப்போ ஃபீல் பண்ணேன்னா, உண்மையே சொல்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு க்ரௌடாக நிறைய பேர் வரும்போது இப்படி தான் நான் அருண் பாண்டியன் சார் வந்து இதை அவர் படத்துக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கீர்த்தி மேம், நான் வந்து இதில் வாழ்க்கையே போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எழுதும்போது உங்கள் விஷுவல் பார்த்துட்டு தான் எழுதினேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கே தான் அப்பா பொண்ணாக இருக்காங்க, படத்தில் வேற ஒரு கதை மாந்தர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உதய் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது பெரிய படங்கள் ஆகுது. அதை நீங்கள் குடும்பத்திலையும் நிரூபிச்சிருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அதை வந்து சாத்தியப்படுத்திருக்கீங்க. ஊடகங்கள் படம் நல்லா இருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. இந்த படமும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ப்ரெஷோவில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது முதல் டைட்டில் ட்ராக் எழுதின புது பாடலாசிரியர் சாண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லையா? இருக்காரா பிரதர்? வாங்களேன் ப்ளீஸ். சாரி, அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த தத்தகாரம் ரொம்ப ரொம்ப சவாலானது. நிறைய எழுதுங்க. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நான் உங்கள் பேரை கேட்டது தான் உங்களுக்கு மேடை ஏற்றுன்னு தான் உட்காருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெருசாக வரணும். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.